அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம லெஹங்கா எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து சில்க் கிளாத் எடுத்திருக்கோம். பட்டில் சில்க் கிளாத் எடுத்திருக்கோம். அதுக்கு வைக்க லைனிங் வந்து காட்டனில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 2 மீட்டர் லைனிங் கிளாத் வந்து 2 மீட்டர்ஸ் எடுத்திருக்கோம். இன்ஸ்கர்ட் கட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மெத்தடில் நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு 2 மீட்டர் போதுமானது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அந்த லைனிங் கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி விரித்து விட்டு எங்கேயும் சுருக்கங்கள் இருக்கா எப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம சுருக்கங்கள் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம விரித்து விட்டுருவோம். ஓகேங்களா? விரித்து எல்லாம் கிளியராக விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து கிளாத்தை வந்து அப் அண்ட் டவுன்ஸாக இருக்குது இல்லையா, அதை நம்ம லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுட்டதுக்கப்புறமா இதில் இருந்து நம்ம ஹைட்டை மெஷர் பண்ண போகிறோம். அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் இருந்து ஹைட்டை மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஹைட்டு வந்து நம்மளுக்கு 37 வருது. ஸோ அந்த 37 ஹைட்டுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை லைன் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை லைன் போட்டுட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், அந்த 37க்கு இப்போ நம்ம லைன் போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறமா மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம லைன் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டதுக்கு அப்புறமா ஹிப் சைஸு, அதாவது இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருது மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு வருதுன்ட்டு பார்க்கலாம். 4 ஃபோல்டிங்காக இருக்குது இல்லையா, ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து அந்த கிளாத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இப்போ 36 சைஸை வந்து நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணினோம்னா எவ்வளோ வரும், டபுளாக பண்ணியில் 18 வருது. ஓகேங்களா? 18 வருது. அந்த 18 நம்ம 3ஆக ஃபோல்டு பண்ணுறோம். 3ஆக ஃபோல்டு பண்ணியில் 6 வருது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்மளுக்கு 6 வருது. 6 வந்ததில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 6.5 வைக்கிறோம். ஓகேங்களா? 6.5 வைக்கிறோம். இப்போ அந்த மெஷர்மெண்ட் அங்கே வச்சிட்டதுக்கப்புறமா மேலே ஃபர்ஸ்ட்டு அந்த சைடில் வச்சுட்டு அடுத்தது கீழே பாட்டம் சைடில் இந்த சைட்லேருந்து அதே 6.5 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டிச்சிங்க்கு சேர்த்த மாதிரி மெஷர்மெண்ட் 6.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக. இப்போ நம்ம அந்த லைனில் இருந்து இந்த லைனுக்கு க்ராஸிங்காக லைன் கொடுக்குறோம். பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த லைனில் இருந்து நம்ம இப்போ இங்கே க்ராஸிங்காக ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க லைனிங்க்கு. இப்போ வந்து உள்ள லைனிங் கிளாத்துக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். இதுதான் மெஷர்மெண்ட்டு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே லைன்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைன்ஸே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த சைடில் லைன் போட்டிருந்தோம் பாருங்கள், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குருவோம். இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒருக்கா நான் வந்து எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிளியராக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சதுதான் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் எனக்கு கொடுத்துருங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்குருவோம். எல்லாமே கரெக்டாக இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிராஸிங்காக மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. எடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து ஒரு லைன்ஸ் இப்போ நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்குருவோம். எடுத்ததே இப்போ பாருங்கள், உங்களுக்கு அதை நான் விரித்து காமிக்கிறேன். எப்படி நம்மளுக்கு ஜாயின் பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்ததுமே இதில் வந்து ஒரு சைடு வந்து நம்மளுக்கு 4 பீஸாக வரும். இதில் சைடில் வந்து நம்மளுக்கு டபுள் பீஸ் தான் வரும். ஓகேங்களா? இது சிங்கிள் பீஸ் இதாக கணக்கில் வரும். ஸோ இப்போ இந்த சிங்கிள் பீஸ் இது சென்டரில் நம்ம வச்சுட்டு அடுத்த சைடில் நம்ம 4 பீஸ் எடுத்தோம் பாருங்கள், அதில் இருக்கிற அந்த 2 பீஸை வந்து ஃபர்ஸ்ட் சைடும் செகண்ட் சைடும் அந்த 2 சைட்லேயும் கார்னரில் நம்ம 2 சைடு கார்னரில் வச்சு அட்டாச் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பாருங்கள், இந்த சைடில் வந்து இந்த இது ஒன்று அட்டாச் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி அடுத்த பீஸு அந்த சைடில் ஒன்று வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்காக உண்டான மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா? இப்போ இதை முடிச்சிட்டதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு லைனிங் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ லைனிங் முடிஞ்சதும் இப்போ வந்து நம்ம அந்த கிளாத்தை எப்படி நம்ம அதை ஃபோல்டிங் பண்ணி நம்ம வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ லைனிங் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த கிளாத்து மெயின் கிளாத்தை நம்ம எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நம்ம வந்து பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இப்போ விரித்து விட்டுட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து சுருக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா
நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? ரொம்ப இந்த மாதிரி சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அதை நீங்கள் நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டால் கூட ஈஸியாக இருக்கும் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு ஹைட்டை செக் பண்ணி பார்த்துக்குருவோம். பார்த்துட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா இப்போ நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் பண்ணி வைக்கலாம். 4ஆக இப்போ ஃபோல்டு பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா? கட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த ஹைட்டு வந்து எவ்வளோ மெஷர் தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து இப்போ இது வந்து 38க்கு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சும்மா 1 இன்ச்சஸ் 1லேருந்து 1.5 இன்ச்சஸ் தான் லைனிங்கில் குறைச்சிருப்போம். ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம இந்த லைனிங் மெயின் கிளாத்தில் லைன் போட்டதை இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அதை கட் பண்ணி லைன் போட்டு செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் உள்ளே எதுவும் துணிங்க சுருக்கம் இல்லாத அளவுக்கு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம ஃபுல் கிளாத்தையும் நம்ம விரித்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம பின் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம பின் எடுத்துக்கிட்டு இப்படியே நீங்கள் ஃபுல் கிளாத்தையும் ஃபோல்டு பண்ணணும். புரிஞ்சதுங்களா? இப்போ இது வந்து லென்த்து வந்து எவ்வளவு இருக்குன்ட்டு இது பண்ணணும். நீங்களாம் உங்களுக்கு 1 இன்ச்சஸ்லேருந்து இல்லை 2 இன்ச்சஸ்லேருந்து இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து செக் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கா, இல்லைனா எங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, எந்த சைட்லேயாவது எக்ஸ்ட்ரா கிளாத் ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ளீட்ஸாக நம்ம இப்போ எடுத்து இப்படியே பின் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? எந்த ஒரு அவசரமும் இல்லை, பொறுமையாகவே நிதானமாக நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். இதே மாதிரி பட்டு பாவாடை சட்டை எதுவும் கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த மெத்தட்லேயே நீங்கள் பாவாடைங்களும் தைக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இப்போ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டிங் பண்ணி கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இப்படி, அதாவது கிளாத் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக நம்ம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டைலரிங் இந்த மாதிரி யாருக்கு டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில், ஃப்ரெண்ட்ஸுங்களில் அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் வச்சுருந்தோம் இல்லையா, பின் பண்ணி இதை மெஷர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தெரியுது. ஸோ அதில் எந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் கொஞ்சம் இதாக தெரியுதுன்னு பார்த்துட்டு அதை எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கரெக்டாக இப்போ அந்த மெஷர்மெண்ட்டு வந்துருச்சு. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.